வானத்தை விரைக்கும் இசைக்கிறவருக்கும் வராமல் நெருப்பை விரைக்கும் மறுப்பவர் நமக்குள் நெருப்புகள் உரைக்க சேர்ந்தாராய் முருகா. பொன்மை ஏற்பட்ட புதனிவன் அன்னையாம், பொருளுக்கு ஒரு அதிபதியாம், பொற்பகமானதனை தொழிலில் கொண்ட பிரபலவன் தந்தையாம், கண்மலர் கொடை கொண்ட நின்று காத்த ஒரு கடல் கொண்டதோ பருதாய் மாமனா மரியதனம் வைத்திரு தவளமாத மாமியாம், பன்மலர் புடை சூழ் மூவளைகள் வாழ்வான் பார்க்கில் ஒரு பெண் தந்தான் பாரி பெருச்செல்வ ஊற்றி நீர் கோவலம் பண்தாமாய் பழனிமலையில் வருவதையே சகல உலகினருக்கும் இந்த வழியாகி எனக்கும் என்னை சான்றோர்களுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் மாறி மாறி வழங்கிட வேண்டும் என்பதற்காக பழனிமலையில் விட்டிருக்கின்றாய் முருகப்பெருமான். எல்லோரும் என்னை எங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை அந்த சிவகா
வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமான் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி அண்டமிழா முத்தாளி ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி ஓம் சக்தி சிவசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லக்கூடிய பராசக்தி வணங்க வேண்டும். அந்த பராசக்தி எப்படி வணங்க வேண்டும்? பராசக்தி காலமெல்லாம் காத்திருந்தாலும் கனிந்துருகே உள்ளும் வந்தவர்க்கு கணத்திலே காட்சி வந்திடுவாள் தேவை கருமாறி. காலமென்னும் தேரிலேறி கருமாறி நீ வருகையிலே காலமென்னும் தேரிலேறி கருமாறி நீ வருகையிலே அம்மணி முருமறைக்கு கற்பூரம் காட்டியே கைதொழுதாள் கண்டிருந்து பார்த்திடுவாள் எங்கள் கருமாறி. சிரிப்பெல்லாம்
அப்படின்னா உண்மையிலே சொல்ல போனா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் கன்னி பசங்களுக்கும் தான் இந்த நாடகம். விடிகிற வரைக்கும் உட்கார்ந்து இந்த கோழி மாதிரி பண்ணணும்னு பேசிட்டு இங்க நல்லா கேட்குது. நாளைக்கு பேசிக்கிட்ட என்ன அமைதியா இருக்கணும். நாளைக்கு நீங்க இங்கே இருந்து பாடுங்கன்னா நாங்க இருக்க மாட்டோம், ஏன்னா வேற போகுது. அதனால காசு கொடுக்குறீங்கல்ல, நீங்க கை நிறைய கொடுக்குறீங்கல்ல, அக்கா என்ன பாடுறேன், என்ன பேசுறோம், என்ன நடிக்கிறோம் அப்படின்றத கவனிச்சு நீங்க வேலை வாங்கணும். புரியுதுங்களா? அப்பதான் நீங்க கொடுக்குற காசு எங்களுக்கு செமிக்கும். குழம்பு எடுத்துதா ஏங்க அது வந்து இதுங்க குழந்தை. அதனால அந்த குழந்தைய அதை பிடிக்க எனக்கு கொஞ்சம் எளிய ரொம்ப வாழ் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால குறிஞ்சி பிள்ளை மரதல் மேய்தல் பாலை என்று அறிவு நிலைகளிலே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்தர் சொந்தக்கார மிருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரமதமுடைய அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தினி என்று சொல்லக்கூடிய முழுமையான தானியத்தை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பயிரெல்லாம் காட்டுவார். முழுமையான தானியத்தை பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு படைத்தம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கு காட்சியளிப்பார். இந்த வழியாகி எனக்கும் காட்சியளிக்கப் போகின்றார் என்ற ஐதீகத்தின்படி நம்பி ராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக பிறந்த நாள் கானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். மிருகப்பெருமானை காணவில்லை என்று இந்த கூட்டத்திலே நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமானை நான் காதலிக்க போறேன். யாரும் சத்தப்படாதீங்க. முருகப்பெருமானை காதலிக்க போறீங்களா? முருகனை காதலிக்க போறேன். நான் காதல் எப்படி பண்ண போறேன் தெரியுங்களா? எப்படி? இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு தக்கனதான் நான் காதலிப்பேன். பெரியவங்க இருந்தா பெரியவங்களுக்கு தக்கன, நடுத்தர இருந்தா நடுத்த தக்கன, இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு முன்னாடி காதலை பண்ணிட்டு பிறகு பெரியவங்களுக்கு சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே தந்து நில்லு, கண்ணை விடுதான் கத்து கிடக்கு கண்ணுரங்கா. நான் பண்றேன் சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே தந்து நில்லு, கண்ணை கிளிதான் கத்து கிடக்கு கண்ணுரங்கா. பட்டு கிளி இத தொட்டு கொள்ளு, தொட்டு கிடந்தொரு மெட்டு சொல்லு, சொட்டு கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எப்போ வந்து நில்லு, கண்ணை கிளிதான் கத்து கிடக்கு கண்ணுரங்கா. பட்டு கிளி இத தொட்டு கொள்ளு, தொட்டு கிடந்தொரு மெட்டு சொல்லு, சொட்டு கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு.
மட்டு சொல்லு மட்டு கிளிக்கு தட்டு சொல்லு தொட்டுக்க தொட்டு விட்டு சொல்லு. நன்றி நன்றி நன்றி. பக்கத்துல கடவையாவது தட்டுக்க பெரியவங்களே பிள்ளைங்களாம் தட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா? அதனாலே காதல்னா சாதாரண காதல் இல்லைங்க. எல்லாருக்கும் 18 வயசு 19 வயசுல வரும். இந்த வள்ளியாக எனக்கு எப்பொழுது வந்தது? எப்ப? 5 வயதிலே வந்துருச்சுங்க. 5 வயசுலயே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சவுண்டு தானே வருது, சவுண்டே வரக்கூடாது, சவுண்டே வரக்கூடாது. 5 வயது முதல் அறியா சிறுமியாக இருக்கும் வரை முருகப்பெருமான் நீங்க வந்து முருக வழிபாடு செய்யுதா, முருகப்பெருமான் வந்து காட்சியளிப்பார். எனக்கு 5 வயதிலே காட்சியளித்து, வள்ளி என்னைக்கு இருந்தாலும் உன்னை திருமணம் முடிச்சுக்க போறேன், கவலைப்படாம நீ வந்து என்னை வந்து அடைவாயாக என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. வாக்குன்னா ஒரு வாக்கு இல்ல, 2 வாக்கு இல்லைங்க. ஏற்கனவே திருமணம் முடிச்சவரு, ஏற்கனவே திருமணம் முடிச்சவரு 2ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும். இந்த வள்ளி போடுற பொம்பளைகளுக்கு கூட என்ன தலையில் தான் இருக்கு. என்னைக்கு வள்ளி போட்டோமோ அன்னையில இருந்தே முதல் தரமா போனாலும் திருப்பி 2ஆம் தரம் ஆயிரும், முதல் தரமா வாக்கப்பட்டாலும் திருப்பி 2ஆம் தரம் ஆயிரும். அப்படி இருக்குது நம்மளுடைய கதை. ஆகையினால இந்த விஷயத்துல முருகன் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன்னா கலப்பு திருமணத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஜாதி மத வேறு இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வேடுவர் இடத்திலே வளர்ப்பு மகளாக வளரப்பட்ட வள்ளியை மனமுடிச்சுக்கிறார். அவர் பெரிய ராஜா இல்லையா? முருகன் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா யாராவது? வள்ளியை சொல்றோம் புறக்குலத்தில் உதைத்தாய் என்று பாடல் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு பிச்சை போட்ட ஆசிரியர்கள் சங்கரதா சுவாமிகள், பாஸ்கரதா சுவாமிகள், எக்குளத்தில் உதைத்தாய் அம்மா இத்தருண வள்ளி அப்படின்னு. எக்குளம்னா என்ன தெரிஞ்சு சொல்றது? குளம்னா என்ன? ஜாதி மதத்தை தானே மறைமுகமா கேட்கிறாங்க. அப்ப வேடுவர் இடத்துல அண்ணே, அப்ப வேடுவர் இடத்துல பிறந்தாலும் குலத்தில் உதித்த அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. பாத்தியா இருக்காரு, அவருக்கு தெரியும். ஆனா நம்மளை மட்டும் கேட்கிறாங்க, நாங்கள் கேட்கிறாங்க. ஆனா முருகன் என்ன ஆளுகை, என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? நான் அரிசிகர முருகனை சொன்னேன், முருகப்பெருமானுங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வந்து ராஜாவுக்கு பிள்ளைன்னு சொல்லலாம், அதுதான் சொல்லலாம். அவங்களை உயர்த்தி சொல்லணும் அப்படின்னா ராஜாவுக்கு பிள்ளை, பெரியருக்கு பிள்ளை எப்படின்னு சொல்லலாமே தவிர என்ன ஆளு என்ன ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவரை கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் வாக்கை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையா நான் நினைச்சு நான் காதல் பண்றேன். யாரும் 1 மணி நேரத்துக்கு சத்தம் போடாது. சத்தம் போட்டா காதல் உள்ள ஓடி போயிடும். 1 மணி நேரம் பண்ண போறீங்களா? ஆமாங்க. அதனாலே எப்படி காதல் பண்ணணும் தெரியுங்களா? எப்படி? கோவர கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நாம் மயங்கிற கேட்டு மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா, ஏ குமர கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நான் பாட்டு கேட்டு மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா, ஏ குமர கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீ மயங்குற கேட்டு மாடே மனசுக்குள்ளே
முருகப்பெருமான் வர வேண்டும். இந்த வள்ளிக்கு எனக்கு பத்தாது, நீங்க அடிக்க வேணாம். ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கு கைத்தட்டல கேட்டு கேட்டு வாங்குறது. முருகப்பெருமான் வர வேண்டும், வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். எப்பொழுது வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். முருகன் வர வேண்டும். 3 மணி அளவிலே முருகப்பெருமான் இந்த வள்ளிக்கு காட்சியளிக்க வேண்டும், இந்த மக்களுக்கும் காட்சியளிக்க வேண்டும். நாளைக்கையில நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. இந்த வாழக்கூடிய நேரத்துல அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து கண்ணாடி பாக்குறோம். கண்ணாடி பத்தி எம்பூட்டு அழகா இருக்கும் அத்தாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தனக்குத்தானே பெருமை. ஒவ்வொருத்தவங்களும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து கண்ணாடி பாக்குறோம், அழகா இருக்கும். ஆனா அந்த வயது எங்க போய் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. இதுதானே போனா வராதது 3 காலங்களும் நேரங்களும் போனா வராது, உயிர் போனா வராது, மானம் போனா வராது. இந்த வாழக்கூடிய நேரத்திலே வாழக்கூடிய நாளிலே மக்கள் என்ன செய்யணும்? முதல் அமைதியை பின்பற்றணும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையே இருக்கணும். அதே சமயத்துல நோய் நொடி இல்லாம வாழணும். உணவே மறந்து நோயே மறந்து இருக்கு உலகத்துல. கோயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதே மனம் தானே. என்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு அன்பு பொங்கோ. குயிலே போ இனி நானே, இனி ஒன்றாகும் அது என்றாகும். கோயில் பாட்டு வந்தது
இருக்கின்ற காரணத்தினாலே செம்மீனே 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 உன்கிட்ட சொன்னேனே செம்மீனே 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 உன்கிட்ட சொன்னேனே செம்மீனே பொன்னே சிங்கார